இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேர்த்து கொள்ளுதல் தொடர நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது உங்கள் மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லை, உங்கள் கூட யாருக்குமே பேச பிடிக்கலை, உங்களை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏதாவது ஒரு நோயினால், ஒரு குஷ்டரோகம் வந்துட்டு அவங்கள நம்ம யாரும் போய் பார்க்க மாட்டோம், அவங்க கூட நேரம் செலவிட மாட்டோம், அவங்கள நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம். ஏதாவது ஒரு தவறுக்காக ஒரு ஜெயிலுக்கு ஒருத்தங்க போயிருக்காங்க, அவங்கள நம்ம போய் பார்க்க மாட்டோம், அவங்க கூட நேரம் செலவழிக்கவும் விரும்ப மாட்டோம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம சிலரை நிராகரிக்கிறோம், அவங்க கூட நேரம் செலவழிக்க மாட்டோம். ஆனால் அவங்க அன்புக்காக ஏங்குவாங்க. அவங்களையும் தேவன் அன்பாகவே வைத்திருக்கிறார். அவங்களுக்கும் நம்ம அன்பை செலுத்தணும், அது நம்முடைய கடமை. இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, உங்கள் மேலே யாருமே அன்பு காட்டலனாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு காட்டலாம். தேவனுடைய அன்பை நீங்கள் அவங்க மேலே காட்டலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை பார்த்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். दीवाना बन के दे, जलवा जो देखना है तो मस्ताना बन के दे। एक बार मसीहा का तू दीवाना बन के दे, जलवा जो देखना है तो मस्ताना बन के दे। कितनी बड़े मुसीबतें सर पर उठाए जा, मारे बिगड़ तुझे कोई मारत से खाए जा। दीदार देखना है तो सब कुछ लुटा के दे, एक बार मसीहा का तू दीवाना बन के दे, दीवाना बन के दे, दीवाना बन के दे। सच्चाई देखना है तो सूली पे कर नजर, गरिश्त देखना है तो पत्नी पे गौर कर। दिलों से दे हाथ को नजराना बन के दे, एक बार मसीहा का तू दीवाना बन के दे, दीवाना बन के दे, दीवाना बन के दे। मुझको मिली है बरकतें तेरे ही रहम से, मुझको मिली है बरकतें तेरे
ரொம்ப அழகான பாட்டு. தேவன் அன்பு நிறைந்தவர், அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு அவருடைய அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிடவும் ருசித்து பார்க்கவும் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி பாடல்கள் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்குது. அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். www.cbnindia.org/give-to-cbn. இதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஜெயவாணி அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு தேவனுடைய அன்பை காட்டியிருக்காங்க. வாங்க, உத்வேகம் தரக்கூடிய அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம். நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. என் குடும்பத்தில் நான் தான் மூத்தவ. எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தப்ப நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு முடிவெடுத்தேன். அப்போது நான் தேவன்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு நல்லா சுகமாயிடுச்சுன்னா நான் என் வேலையை விட்டுட்டு என் வாழ்க்கை முழுவதுமாக உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்னேன். அவர் சுகமானதும் என்னை பைபிள் கிளாஸ் படிக்க சொன்னாங்க. ஜெயவாணி 2007 ஆந்திர பிரதேஷ் பைபிள் காலேஜில் சேர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தப்ப ஒரு சில திருநங்கைகளை பார்த்தேன். எனக்குள்ள இருந்து தேவனுடைய ஆவியானவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. இவங்களுக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவாங்க? அப்போ ஆண்டவர் என்கிட்ட இயேசு கிறிஸ்துவ பத்தி இது வரைக்கும் தெரியாதவங்களை சந்திக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் நீ அவங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னேன். ஜெயவாணி தேவனுடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் முதல் செய்த காரியம் இதுதான். திருநங்கைகளை சர்ச்சுக்கு அழைக்க வேண்டும் என்று சர்ச் பாதிரிடம் சொன்னார். அவங்க தங்களை யாராவது அரவணைக்கணும்னு தான் காத்திருந்தாங்க. நான் அவங்க கிட்ட போனப்ப அவங்களுக்கு நெருக்கமா பேச ஆரம்பிச்சேன். ஒரு 2 வாரத்துல அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்துட்டாங்க. திருநங்கைகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தின் காரணமாக ஜெயவாணியும் அவருடைய தோழியும் திருநங்கைகள் வசிக்கும் இடத்திற்கு போய் இருக்க தொடங்கினார்கள். சர்ச்சில் இருக்க ஊழியர்களை விட அதிகமா நான் அவங்க கூட இருந்தேன். அவங்க வீட்டில தான் நேரத்தை செலவு பண்ணேன். அவங்களுடைய போராட்டங்கள், சிரமங்களை பத்தி நான் கேட்குறப்ப உண்மையாவே நான் அழுவேன். இப்படி என்னோட மனசு அவங்க எல்லாரோட மனசோடையும் சேர்ந்துக்க ஆரம்பிச்சுது. எனக்கு வழிகாட்டின தேவனால தான் என்னால் இந்த அளவுக்கு அவங்கள நேசிக்க முடிஞ்சது. அதாவது அவங்க எனக்கு சொந்தமானவங்க மாதிரி ஆயிட்டாங்க. நானும் அவங்கள ஒருத்தரா வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் திருநங்கைகளுக்கு இயேசுவின் அன்பை தெரிந்து கொள்ளும் அனுபவம் வர தொடங்கிய போது, இன்னொரு பக்கம் ஜெயவாணியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இடர்பாடுகள் வந்தது. என் கூட ஊழியம் செஞ்சிட்டு இருந்த சகோதரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால அவங்க போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் நான் ரொம்ப தனிமையாவே உணர்ந்தேன். இந்த தனிமை உணர்வு கூட என்னால் கொஞ்சம் கூட போராட முடியல. அதே மாதிரி ஊழியத்திலையும் எனக்கு ஆதரவு கிடைக்கிற மாதிரி எந்த நபரும் கிடைக்கல. இதனால ஊழியத்தால் ஒரு அடி கூட என்னால் மேலே எடுத்து வைக்க முடியல. நான் ரொம்பவே சிரமப்பட்டேன். அதை வார்த்தையால் என்னால் விளக்க முடியாது. நான் ஒரு துணிச்சலானவ, பயம் இல்லாதவ, யாராலையும் ஈஸியாக செய்ய முடியாததை எனக்கு தாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ என்னால் இந்த வேலையை செய்ய முடியல. இதில் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு தேவன் கிட்ட சொன்னேன். ஒரு குடும்பம் இருந்துச்சு. தனியாக ஒரு பெண்ணாக திருநங்கைகள் நடுவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க கேள்விப்பட்டாங்க. அவங்களோட தம்பி என்னை பற்றி கேள்விப்பட்டாரு. அவங்களுக்கும் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு தரிசனம் இருந்துச்சு. அவங்களுக்கும் அதுதான் தரிசனம். இந்த தரிசனம் தான் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்துச்சு. நான் உன்னை திருமணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொன்னாங்க. ஜெயவாணிக்கு தீமோத்தி ஜானத்தன் உருவத்தில் அவரோடு கூட ஊழிய பாரத்தை சுமந்து சுமக்கிற ஒரு நபர் கிடைத்தார். பிறகு அவர்கள் 2017 திருமணம் செய்து கொண்டார்கள். இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு பொண்ணாக இருந்ததுனால எங்கேயும் எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் திருநங்கைகள் கூட அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இன்று பாஸ்டர் ஜெயவாணி மற்றும் அவருடைய கணவர் லவ் அண்ட் ட்ரூத் ஏஜி சர்ச் நடத்துகிறார்கள். தெலுங்கானாவில் திருநங்கைகள் பங்கேற்கும் முதல் சர்ச் இதுவாகும். நான் ஆண்டவருக்கு உண்மையாகவே நன்றி சொன்னாலும் இல்லை வேற என்ன செஞ்சாலும் அவருடைய கிருபைக்கு பதிலாக என்னால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா சமூகத்தால் ஒதுக்குனவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச அவங்க கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு எங்களை தகுதிப்படுத்தினாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அன்பு தான் இது எல்லாத்தையுமே என்னை செய்ய வச்சுச்சு. நம்ம வாழ்க்கை அவருக்காக இல்லைன்னா நாம ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் நான் அவருக்கு கடமைப்பட்டவளா இருக்கேன்னு மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். ஆண்டவரை என் வாழ்நாள் முழுக்க நான் மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஜெயவாணி. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அவங்களுக்காக அன்பு காட்டினதுக்காக
அவங்க மத்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் சொன்னதற்காக, அதுக்கு உங்களுக்கு இருந்த பாரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். நீங்கள் துணிச்சலான ஒரு அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இது பார்த்துட்டு இருக்க எங்களுக்குமே ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். நண்பர்களே, நான் உங்களுக்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு அப்பா பையன் 2 பேரும் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு நாய்க்குட்டியும் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தது. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கும். வண்டியெல்லாம் போக ஆரம்பிக்கவும் அது பின்னாடி வரும். அப்படி முன்னாடி பின்னாடி போய்கிட்டே இருந்தது. இதை கவனிச்சிட்டு இருந்த அந்த பையன் வந்து வராத போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு அது புரியவே இல்லை. அப்போ அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் கேட்பான், அப்பா நான் சொல்கிறது ஏன் அதுக்கு புரியவே மாட்டுக்கு அப்படின்னு கேட்பான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ சொல்கிறது அதுக்கு புரியணும்னா நீ அதுவாக மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. பைபிளில் லூக்கா 6:21 ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தேவன் மனுஷன் மேலே அன்பு காட்ட நினைச்சார். அவர் எப்படி அவர் அன்பு காட்டினார்னா, இயற்கையை படைத்தார். ஆனால் அப்போவும் மனுஷங்களுக்கு அந்த அன்பு வந்து புரியலை. அவர் வந்து மழை பொழிய பண்ணினார். அப்போவும் அவங்களுக்கு அந்த அன்பு புரியலை. நம்ம மேலே இரக்கத்தையும் கருணையையும் தேவன் நமக்காக காமிச்சார். அப்போவும் மனுஷங்களால் அந்த அன்பை புரிஞ்சுக்கிடவே முடியலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்தார். எதுக்காக தந்தாருன்னா, நம்ம அவர்கிட்ட அன்பாக இருக்கிறோம். தேவன் நம்மில் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவருடைய குமாரனையே நம்மக்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அந்த அன்பை ருசித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் இப்போ உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நண்பர்களே, தேவன் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அதை காட்டுறதுக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் கூட யாருமே அன்பு செலுத்த இல்லை, யாருமே என் கூட நட்பாக இருக்க மாட்டுக்காங்க, யாருமே என் கூட பேசக்கூட முன்வர மாட்டுக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கார். தேவன் உங்கள் கூட இருக்கார். ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருக்கலாம், நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அதனால தான் இயேசு பூமிக்கு வந்தார். அதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. தினமும் அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் பண்ண தெரியல, அல்லது உங்ககிட்ட ஜெப குறிப்புகள் இருக்குது, அல்லது இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கீங்க, அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியலையா, எங்களுடைய சிபிஎன் ப்ரே லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரே லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, இது ஒரு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம சேர்த்து கொள்ளுதல் தலைப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம சிலர்கிட்ட வந்து பேச மாட்டோம், அவங்கக்கிட்ட நேரம் ஒதுக்க மாட்டோம், அவங்க மேலே அன்பு செலுத்த மாட்டோம், நம்ம நிராகரிக்க ஆரம்பிப்போம். அப்படி ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்காக, மக்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். அவங்கள நம்ம ஏற்றுக்கிடணும், எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. ஏன்னா தேவன் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கார். அந்த அன்பை நம்மளும் செலுத்தணும். ஏன்னா தேவன் வந்து நல்லவங்க மேலேயும் கெட்டவங்க மேலேயும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் மழையை பொழிய பண்ணுகிறார், சூரியன் உதிக்க பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதனால் நாமும் கூட பாரபட்சம் இல்லாமல் எல்லார் மேலேயும் சமமாக அன்பு செலுத்த வேண்டும். அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம்.
இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் பாஸ்டர் ஹிமேந்திரன் மற்றும் சோஃபியா அவங்க இருக்காங்க. இவங்க லக்னோல இருந்து நமக்காக ஜெபம் செய்ய போகிறாங்க. பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுபட்டு நம்ம எப்படி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் செய்ய போகிறாங்க. வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியலனாலும் கூட அது ரொம்பவே பலமா இருக்கு. அது நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கும் மத்தவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை ஏற்படுத்துது. அப்படி இருந்து அது சமுதாயத்தையும் குடும்பத்தையும் உள்ளுக்குள்ளேயே சீரழிக்குது. இந்த கோட்டை தாண்டி நாம பழைய எண்ணங்களை மறந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தரோட முழு இதயத்தோட நேசிக்க முடியுமா? இந்த கேள்விய கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை பத்தி தான் முழுசா பேச போறோம். இத பத்தி தான் நாம பிரேயரும் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட பிரேயர் பண்றதுக்காக பாஸ்டர் ஹிமேந்திர சிங் இருக்கார். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதோட இது ரொம்ப கஷ்டமும் கூட. மக்களுடைய வழிமுறைகள் மற்றும் மனநிலையின் காரணத்தினால தான். அதாவது அவங்களோட நல்ல கெட்ட அனுபவங்கள் கசப்பான இனிமையான அனுபவங்களை அடிப்படையா வச்சு மற்றவங்கள நேசிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த எல்லைக்கு உள்ள வந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால சுயநலம் இல்லாம வெளிப்படையா மக்களை நேசிக்கிறது கஷ்டம்தான். மக்களை ஒவ்வொருத்தரும் வெளிப்படையா நேசிக்கிறதுக்கு தன்னோட மனசை தயார்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அது ரொம்பவே உண்மைதான் பாஸ்டர். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அது நம்மளோட மனநிலையா மாறிடுச்சு. அதாவது நாம இந்த எண்ணத்துல இருந்து வெளியே வந்து மத்தவங்க கிட்ட நாம எப்படியெல்லாம் அன்பு காட்டலான்னு கொஞ்சம் சொல்லுங்க. சோஃபியா, இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முடியாத விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். கஷ்டம்தான், ஆனா முடியாதது கிடையாது. ஏன் இல்ல? ஏன்னா முதல்ல இந்த கேள்வியை விட்டு வர, இந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வர தேவன் அன்பை பற்றி என்ன சொல்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் வசனங்களை நாம வாசிக்கணும். பைபிள்ல தேவனோட அன்பை பத்தி ரொம்ப நல்லாவே விளக்கமா சொல்லியிருக்கு. அவர் இந்த உலகத்தை எப்படி மற்றும் எவ்வளவு நேசிக்கிறாருன்னு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, என்னைக்குமே மக்களோட மனசுல இந்த ஒரு போராட்டம் இருக்கு. எப்படி என்னோட அன்பை நான் எல்லை இல்லாததா இல்ல அதிகமாக்க முடியும் அப்படிங்கறதா. கண்டிப்பா ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா பைபிள் படிச்சதுக்கு பிறகு அவங்க அந்த சிரமத்துல இருந்து வெளியில கண்டிப்பா வர முடியும்னு நான் சொல்லுவேன். நம்ம தினமும் பைபிள் வாசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும்னு நான் சொல்லுவேன். நீங்க ரொம்ப கரெக்டாவும் சரியாவும் சொன்னீங்க. நம்மளோட சுபாவங்கள் கூட சீக்கிரமாவே மாறிடுது. ஆனா நம்ம தேவனுடைய உண்மையும் அவருடைய அன்பும் என்னைக்குமே மாறாது. பாஸ்டர், பைபிள்ல இருக்கிற எந்த வசனம் நாம தேவன மாதிரியே சுயநலம் கொஞ்சம் கூட இல்லாம நாம அன்பு காட்டுறதுக்கு நமக்கு சொல்லி தருதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இருக்கு சோஃபியா. முழு பைபிளும் நாம அன்பு கட்ட தான் சொல்லி தருதுன்னு நான் சொல்லுவேன். அதோட முழு பைபிளும் தேவனோட அன்பை வெளிப்படுத்தி இருக்கு. முழு பைபிளும் இல்ல, ஆனா இன்னைக்கு நான் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு வசனத்தை கண்டிப்பா சொல்லுவேன். அங்க இப்படி எழுதியிருக்கு. நீங்க மத்தேயு 22:37 இருந்து 39 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அங்க எழுதியிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை அங்க எழுதியிருக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த 2 விஷயங்கள் தேவனுடைய அன்பை ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கி காட்டுது. நீங்க இந்த 2 விஷயங்களையும் செய்வீங்கன்னா நீங்க தேவனோட அன்பை முழுமையா புரிஞ்சுக்க நிறைய உங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க உங்க கோபத்தோட எல்லையில இருந்து வெளியே வரலாங்கிறது என்னோட கருத்து. அது முற்றிலும் உண்மையானது பாஸ்டர். தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு காட்டியிருக்காரு. அந்த அன்பு மூலமா நாம நம்மள கண்டிப்பா நிறைய நேசிக்க முடியும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறப்போ நாம மத்தவங்களையும் நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நேசிக்க முடியும். ஓகே பாஸ்டர், நாம நம்மளோட வியூவர்ஸ் தேவனுடைய அன்பை தன் மேல வைக்கிறதுக்காகவும் அவங்க அவங்களையும் சுத்தி இருக்கவங்களையும் நேசிக்கிறதுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாங்க ஜெபம் பண்ணலாம். பிதாவாகிய தேவனே, நாங்க நன்றி சொல்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினிலே உங்ககிட்ட வர்றோம். ஆண்டவரே, எங்க பார்வையாளர்களுக்காக, குறிப்பா மத்தவங்களை ஏதோ ஒரு விதத்துல நேசிக்க முடியாம இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றோம். தங்களுக்கு சொந்தமான உங்களை நேசிக்க முடியல, உறவுல அன்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களுடைய அன்பின் எல்லையை வட்டத்தை பெருசாக்குங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். எங்களை ஊக்குவிச்சதுக்கும் எங்க கூட சேர்ந்து பிரேயர் பண்ணதுக்கும் தேங்க்யூ பாஸ்டர். நண்பர்களே, இப்ப நாங்க கிளம்பி ஆகணும். ஆனா நீங்க ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைன் டீமோட இணைந்தே இருங்க. இணைந்தே ஜெபம் பண்ணலாம். எங்களோட நம்பர் 9910401010க்கு இப்பவே போன் பண்ணி ஜெப உதவியை பெற்றுக்கோங்க.
தேவன் நம்ம மேல நிறைய அன்பு காட்டி இருக்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. இந்த அன்பு மூலமா நாம நம்மளையும் நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நேசிக்கலான்னு எப்பவும் மறந்துடாதீங்க. மறுபடியும் நாம நிச்சயம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. Till then, bye and take care. God bless you all. பைபிள் வசனமா எங்களை ஊக்கப்படுத்தினதற்காக, ஜெபம் பண்றதற்காக சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹிமேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, ஜூன் 3ஆம் தேதி ஸ்பெஷலாக தந்தையர்களுக்காக நாங்கள் லைவ் ப்ரேயர் பண்ண போகிறோம். அதனால் எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் லைவ் ப்ரேயர் இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதில் கலந்துக்கோங்க. உங்களுடைய தந்தைகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்கள் தந்தைக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு எந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளிக்கிழமை பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மத்தியிலையுமே பாரபட்சங்களை அனுபவிக்கிற ஜனங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம். அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரி உணர்வாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபம் செய்ய எப்பவுமே நாங்கள் இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நண்பர்களே, இது நன்றி வெள்ளியை பகுதி. இதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு அன்பான பார்வையாளர் சொல்லியிருக்காங்க, இது நல்ல ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய வாழ்வை பற்றி தெரிந்து கொள்ளவும் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. தேவன் சிபிஎன்னையும் உங்கள் முழு குழுவையும் பரிபூரணமாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மிக்க நன்றி. நான் இன்னும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதையும் உங்களுக்காக படிக்கிறேன். தினமும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை எங்களிடத்தில் கொண்டு வரவும் தேவனுடைய அன்பை எல்லா இடங்களிலும் பரவச் செய்யவும் கடினமாக உழைக்கிறீர்கள். தேவன் உங்களையும் உங்கள் முழு குழுவையும் பரிபூரணமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நண்பரே, உங்களுடைய இந்த மெசேஜுக்காக மிக்க நன்றி. இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. எங்கள் குழுவிற்காக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் தந்திருக்கு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். நண்பர்களே, இதே மாதிரி மெசேஜஸ் உங்ககிட்டயும் இருக்குதுன்னா நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அதை அனுப்பலாம். 9910401010. நண்பர்களே, இன்றைக்கான பைபிள் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நண்பர்களே, இந்த வசனத்தில் அன்புங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க.
தேவன் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். அதே அன்பை நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம காட்டணும். அதுதான் நம்முடைய அடையாளம். அன்பு தான் நம்முடைய அடையாளம். அதை அவர் நமக்கு ஒரு கட்டளையாகவும் கொடுத்திருக்காரு. அதற்காக நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அன்பை எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட காட்டணும். எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. நிறத்திலேயும் உருவத்திலேயும் நிராகரிக்கக்கூடாது. அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தணும். நீங்கள் அந்த நிலையில் இருந்தாலும் மற்றவங்கள அன்பாக தான் இருக்கணும். அடுத்தவங்க அப்படி இருந்தாலும் நம்ம அன்பாக தான் இருக்கணும். தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அவர்களிடம் காட்ட வேண்டும். இதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. சேர்த்து கொள்ளுதல் தலைப்பை தான் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம இதை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.